இந்த வருஷம் பிகினிங்கில் தான் என் கம்பெனியை வந்து இன்னொரு கம்பெனி வாங்கிருச்சு. ஸோ என்னோட ரோல் வந்து பயங்கரமாக இந்த சேஞ்ச்னால அஃபெக்ட் ஆகிடுச்சு. முன்னாடி நான் ஒரு 10 மார்க்கெட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னை ஒரே ஒரு மார்க்கெட்டோட டேக் பண்ணிட்டாங்க. பட் இண்டஸ்ட்ரி வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரோல்லையே நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் மேனேஜரும் இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு நீ தான் ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலை வந்து நான் உனக்கு செட் பண்ணி தரேன், அதுக்கு வந்து நான் உனக்கு இன்க்ரிமெண்ட்டும் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 6 months எனக்கு அந்த ரோலும் கிடைக்கல, கம்பெனியில் பட்ஜெட் இல்லை, அதனால உனக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் மைண்டு ஃபுல்லாக வந்து என் ஒர்த் என்ன, என்னோடய கம்பெனிக்கு நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, என் மேனேஜர் வந்து ஒரு வேளை என்னை த்ரெட்டாக பார்க்குறாங்களா, இல்லை வேறு கம்பெனி நம்மளோட டேலண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாப் கொடுக்குமா, நம்ம வந்து இப்படி சிட்னியில் தான் ஜாப்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம மெல்பர்னில் உட்காந்துருக்கோம், ஒரு வேளை சிட்னிக்கு ரீலோகேட் பண்ண முடியுமா, ரீலோகேட் பண்ணானா நம்ம பசங்க வந்து அந்த ரீலொகேஷனை வந்து சரியாக எடுத்துப்பாங்களா, புது ஸ்கூலில் செட் ஆவாங்களா, நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப சேஞ்ச் ஆகுமே, நமக்கு வந்து டைம் கிடைக்குமா கண்டென்ட் பண்ணுறதுக்கு, நம்ம சேனல் வந்து அஃபெக்ட் ஆகிருமா, இல்லை எனக்கு யார் வேலை கொடுக்க போகிறா, நான் வந்து இவ்வளோ தான் ஒர்த்தா, ஒரு வேலை இந்த சம்பளமே போதுமா, இல்லை ஏன்டா இப்படி ஈகோ பார்க்குற, உனக்கு வந்து 10 மார்க்கெட்லேருந்து ஒரு மார்க்கெட் ஆக்கிட்டாங்க, ஸோ உனக்கு நிறைய டைம் கிடைக்குது, ஸோ இந்த ஈகோ மண்ணாங்கட்டிலாம் பார்க்காத, இங்கேயே உட்காந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ்லாம் இருக்கும்போது தான் நான் வந்து இந்த புக்கை வந்து என் கையில் எடுத்தேன். டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க், ஜோசப் குயின் எழுதினது. Why your thinking is the beginning and end of suffering. ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க, அப்புறம் செல்ஃப் டவுட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அண்ட் புக் சம்மரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு எடுத்தோடனே ஒரு மாதிரி ஃபிலசாஃபிக்கலாக தான் ஆரம்பிக்குது. அதாச்சும் உங்களை நோக்கி 2 அம்பு வருது. ஸோ அந்த முதல் அம்பு வந்து பெயின், அதாச்சும் வலி, அது நம்மளை தாக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஹர்ட் ஆயிடுவோம். ஆனால் இது கொஞ்ச நேரம் தான். இன்னொரு அம்பு வந்து சஃபரிங், அதாச்சும் நம்மளோட ஞாபகங்கள், நம்மளோட துக்கம், கோவம், அந்த இமோஷனல் ரியாக்ஷன் டு த பெயின். இதில் 2வது அம்பு தான் வந்து இன்னும் கொடூரமானது. ஏன்னா அது வந்து நம்மளை லாங்கராக வந்து லாஸ்டிங்காக இருக்கும், நம்மளை வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்லேயே வைக்கும், இல்லைனா நம்மளை வந்து ஒரு கோவமான ஸ்டேட்டில், ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில், ஒரு ஆங்கிரியான ஸ்டேட்லேயே வைக்கும். ஒரு இன்ஆக்ஷனை வந்து அது ப்ரமோட் பண்ணும். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே அதனால தான் வரும். பட் ஜோசப் குயின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த மொதல் அம்பை நீங்கள் வாங்கினா கூட 2வது அம்பை வந்து நீங்கள் வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யூ கேன் சூஸ் வெதர் யூ வாண்ட் டு சஃபர் ஃப்ரம் த பெயின் ஆர் நாட். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து சஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சாய்ஸ் அப்படின்னு ஜோசப் குயின் சொல்கிறாரு. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் நாட் டு சஃபர். பட் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா அப்படின்னு ஜோசப் குயின் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது அவர் நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணார். மெடிடேஷன் ட்ரை பண்ணார், ப்ரீதிங் டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணார், ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போனார், ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசினார், டாக்டர் கிட்டலாம் நிறைய மெடிகேஷன்ஸு அப்படி இப்படின்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இந்த எல்லா டெக்னிக்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பீஸ், நிம்மதி அது வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு மொமெண்டரியாக அது கிடைக்கும், நீங்கள் எப்படி மெடிடேஷன் பண்ணும்போது அது வந்து கிடைக்குமே தவிர, அது முடித்த உடனே அந்த நெகட்டிவ் தாட்ஸ், உங்களோட செல்ஃப் டவுட், உங்களோட சஃபரிங், இது எல்லாமே அப்படியே வந்து இன்னும் ஒரு வெஞ்சன்ஸோடு உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துட்டு இன்னும் உங்களை டவுனாக தான் ஆக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அப்போ தான் வந்து ஜோசப் குயினுக்கு ஒரு லைட் பல்ப் மொமெண்ட் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, பிரச்சனை வந்து நம்ம திங்க் பண்ணுறதுனால தான் அப்படின்னு. ஜோசப் குயின் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரியாலிட்டியே வந்து நம்ம அதை பற்றி எப்படி திங்க் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஏன்னா ஒரு காஃபி ஷாப் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காஃபி ஷாப்பில் ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஹேங் அவுட் பண்ண ஒரு ஹாப்பியான ஒரு தாட்ஸ் வரும். அதே இன்னொரு பர்சனுக்கு அதே காஃபி ஷாப்பில் ஒரு இடத்த பார்த்த உடனே இங்கே தான் எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேடான ஒரு ஃபீலிங் வரும். ஸோ தி எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி இஸ் த சேம். ஆனால் வந்து நீங்கள் அதை திங்க் பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு உங்களோட பர்செப்ஷன் ஆஃப் தட் ரியாலிட்டி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ வி லிவ் இன் அ வேர்ல்ட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் தாட்ஸ் ரதர் தென் ரியாலிட்டி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஈவெண்ட்ஸ் நடக்கும், பட் நம்மளோட ரியாக்ஷன் டு த ஈவெண்ட்ஸ் தான் வந்து நம்மளோட ரியாலிட்டி ஆகும். பட் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் மட்டும் நம்மளோட ரியாலிட்டியை வந்து கவர்ன் பண்ணுதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஜாபை ரொம்ப ஹேட் பண்ணுறீங்க, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க, அண்ட் ஒரு ஃப்ரைடே ஈவினிங்காக வந்து உங்கள் பசங்களோட நீங்கள் ஒரு காமெடி படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பசங்களோட இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க, ஒரு காமெடி படம் பார்க்குறீங்க, இது எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ஈவெண்ட். பட் அந்த மொமெண்ட்டை உங்களால் என்ஜாய் பண்ண முடியுதா? இல்லை. ஏன்னா யூ ஸ்டில் திங்கிங் அபவுட் யுவர் ஜாப். அது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குங்கிறது உங்கள் பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த திங்கிங்கை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. யூ ஆர் நாட் இன் த மொமெண்ட் அண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு என்ஜாய் இட் அட் ஆல்.
ஸோ ஜோசப் குவீன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, ஹவு டு யூ ஃபீல் இஃப் யூ திங்க் தட் யூ டோன்ட் ஹேட் த ஜாப்? ஸோ ஜோசப் குவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த திங்கிங்கை மாற்றினாலே போதும், உங்கள் ரியாலிட்டியை நீங்கள் மாற்றவே தேவையில்லை, யூ ஆர் ஸ்டில் இன் தட் ஜாப். ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேட் த ஜாப் அப்படிங்கிற அந்த திங்கிங்கை மாற்றினாலே போதும், உங்கள் மைண்ட் வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் ஆயிடுது அப்படின்னு. ஸோ உங்கள் திங்கிங்கை நீங்கள் மாற்றினாலே நீங்கள் வந்து உங்கள் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஜோசப் குவீன் வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு டீச்சிங். பட் ஜோசப் குவீன் என்ன சொல்கிறாருன்னா, இதோட நிறுத்தாத, உனக்கு வந்து நிம்மதி வேணும், பீஸ் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாப் திங்கிங் ஆல் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சம கொட்டேஷன் இருக்குது, ஐ திங்க் அண்ட் திங்க் அண்ட் திங்க், ஐ ஹவ் தாட் மை செல்ஃப் அவுட் ஆஃப் ஹாப்பினஸ் பட் நெவர் ஒன்ஸ் இன் டு இட். ஸோ திங்கிங்கை ஸ்டாப் பண்ணால் போதும் அப்படின்னு ஜோசப் குவீன் சொல்கிறாரு. பட் நம்ம as humans அவர் மைண்ட் இஸ் டியூன் டு திங்க். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு அடுத்த டேஞ்சர் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சி நமக்கு வந்து அதை உஷாராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நம்மளோட சர்வைவலுக்கே நம்ம திங்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. பட் தாட்ஸ் அண்ட் திங்கிங் ஆர் நாட் த சேம் அப்படின்னு ஜோசப் குவீன் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு தாட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க், அது வந்து ஒரு இவெண்ட் இன் யுவர் பிரெயின், அது வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லும் உங்ககிட்ட. பட் திங்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த தாட்டுக்கு வந்து போடுற மானே தேனே பொன்மானே இதெல்லாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சப்போஸ் உங்கள் ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம ஓகே எனக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணும், இல்லைனா ஒரு 1000 பேருக்கு வந்து நான் ஜாப் கொடுக்குற மாதிரி ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். This thought is actually a very neutral thought. இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இமோஷன்ஸ் கிடையாது. பட் இதுவே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் டிக் டீப்பர் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறீங்க. அதாச்சும் இந்த ட்ரீம் வந்து ரியாலிட்டி ஆகிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், இல்லை இந்த ட்ரீம் இன்னும் எனக்கு ஏன் ரியாலிட்டி ஆகலை அப்படின்னு நினச்ச உடனே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தாட்ஸ் எல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ட்ரீம்க்கு நம்ம ஒர்த்தே கிடையாது, இல்லைனா வந்து என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, இல்லைனா வந்து இந்த ட்ரீம் வந்து ரொம்ப பெரிய ட்ரீமு, எனக்கெல்லாம் இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ திங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். பட் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூட்ரலான விஷயம். யூ டோன்ட் நீட் டு ஆக்ட் ஆன் எவ்ரி தாட் அப்படின்னு ஜோசப் குவீன் சொல்கிறார். ஸோ இந்த கான்செப்ட் வந்து புரியறதுக்கு ஜோசப் குவீன் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. பட் எனக்கு அதில் ரொம்ப ரெசனேட் ஆனது என்னது அப்படின்னா, சப்போஸ் ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன், பட் இட்ஸ் நாட் வெரி ஃபுல்ஃபில்லிங், இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னா நம்மளோட தாட் என்ன இருக்கும், ஐ ஹாவ் டு குவிட் மை ஜாப். பட் நம்மளோட திங்கிங் என்ன அப்படின்னா, இந்த ஜாப் நான் விட்டேன்னா வேறு ஜாபுக்கு நான் போகணுமே, அதுக்கு யார் எனக்கு வேலை கொடுப்பாங்க, ஐ குட் இனஃப் டு பி ஹயர்டு, என்னை யார் எடுக்க போகிறாங்க, இதெல்லாமே வந்து திங்கிங். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு தாட் வருது, ஏதாச்சும் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஹாபி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. பட் இதில் திங்கிங் என்ன வரும் அப்படின்னா, இந்த ஹாபிலாம் வந்துட்டு வேலைக்கே ஆகாது, இதில் வந்து ஒரு வேல்யூ ஆடே கிடையாது, பைசா வராது, இல்லை எனக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வருது இல்லையா. இதெல்லாம் வந்து திங்கிங். ஸோ தாட்ஸ் கிரியேட், திங்கிங் டெஸ்ட்ராய்ஸ். இவர் கொடுத்த தாட்ஸ் வர்சஸ் திங்கிங் சம்மரியை வந்து நான் இப்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன். டேக் அ மொமெண்ட் டு ஆக்சுவலி டைஜஸ்ட் திஸ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா உங்களுக்கு தாட்ஸ் அண்ட் திங்கிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜோசப் குவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாட்ஸ் அண்ட் திங்கிங்க்கும் நீங்கள் வந்து அவாய்டே பண்ண முடியாது. பட் உங்களோட ப்ரைமரி டாஸ்க் ஆஃப் எப்படி வந்து நான் நிம்மதியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் நடுவில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பேஸ் க்ரியேஷனை பற்றி நான் இதை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து திருப்பி கம்பைல் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக காட்டுறேன். பட் லேட்டர் இந்த புக் வந்து ஜோசப் குவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்ளோ பற்றி பேசுகிறாரு. அதாச்சும் உங்களுக்கு வந்து ஹைப்பர் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் இன் டு தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அங்கே வந்து நீங்கள் உங்களோட திங்கிங்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும்னா வர தாட்ஸை வந்து ஆக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃப்ளோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஃப்ளோ நிலையில் நீங்கள் வந்து 5 times மோர் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த ஃப்ளோவை பற்றி நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவே போட்டிருந்தேன், அதோட லிங்க் வந்து இங்கே தெரியும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பட் இந்த ஃப்ளோவை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபேக்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மியூசிக் இஸ் அ வெரி குட் ட்ரிகர் ஃபார் ஃப்ளோ. அதை உங்களுக்கு எய்ட் பண்ணுறதுக்கு தான் brain.fm அப்படின்னு ஒரு சர்வீஸ் நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதாச்சும் என்னென்னா, சயின்டிஃபிக்கலி உங்களோட பிரெயின் எப்படி
அந்த ஹையர் லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டிக்கு போக முடியும் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணி அது பேஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அவங்களோட 1 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து லைஃப் அன்பிளாக்ட் அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோடோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனிவே பேக் டு த வீடியோ. நம்ம வந்து ஜோசப் குவீன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாட்ஸ் அண்ட் திங்கிங்க்கு நடுவில் நீங்கள் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களால் உங்கள் லைஃப்பை வந்து இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். உங்களோட மைண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து செய்யறதுக்கு வந்து அவர் பாஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாஸ். ஒரு டேக் அ மொமெண்ட் டு ஸ்டாப். உங்களோட ப்ரீதிங் எப்படி இருக்குது, உங்களோட மைண்ட் அண்ட் பாடி எப்படி இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். கிரியேட் அ கேப் பிட்வீன் தி ஈவெண்ட். அதாச்சும் என்ன நடக்குதோ, நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கும் உங்களோட ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபீட்பேக் வந்து ஒர்க்கில் கிடைக்குது உங்களுக்கு. உடனே வந்து நான் ரியாக்ட் பண்ணி ஒரு டிஃபென்சிவாக வருது அதை அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக பாஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. பாஸில் செகண்ட் ஏ வந்து ஆஸ்க், இல்லைனா ஆஸ்க் யோர் செல்ஃப். இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். அது என்ன அப்படின்னா, இஸ் திஸ் திங்கிங் மேக்கிங் மீ ஃபீல் த வே ஐ வாண்ட் ஆர் டு ஐ வாண்ட் டு கண்டினியூ சஃபரிங் திஸ் வே? முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்ம சஃபரிங் வந்து நம்மளோட சாய்ஸ். ஸோ பெயின் வந்துருச்சு, இப்போ வந்து உங்களுக்கு சஃபரிங் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பாஸில் தேர்டு ஸ்டெப் வந்து யூ understand. So recognize that you can choose to let go of the thinking. Understand what is the underlying pattern. ஏன் வந்து இந்த தாட் இல்லைனா எமோஷன் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பிலீஃப் இருக்குது, இல்லைனா ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ சப்போஸ் ஒரு கிரிட்டிக்கல் ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபீட்பேக் வரும்போது நான் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி என் கேஸில் நான் இந்த கம்பெனியில் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய ஈகோ இருக்குது. எனக்கு யாரா இவங்க ஃபீட்பேக் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ இருக்குது. இல்லைனா இந்த 10 இயர்ஸில் நிறைய இன்ஸ்டன்ஸஸில் வந்து நான் ஏதாவது எதிர்பார்த்துருப்பேன், மேனேஜ்மெண்ட் எனக்கு அதை தரல அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹர்ட் இருக்குது. ஸோ அந்த ரியாக்ஷன் தான் வந்து அப்படியே எனக்கு பபுள் அப் ஆகி எனக்கு கோவமாக வருது, இல்லைனா டிஃபென்சிவாக வருது அப்படிங்கிறத வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது என்னால். நம்பர் 4 வந்து அதாச்சும் ஜோசப் குவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஒரு மந்த்ராவை திருப்பி சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் இஸ் ஆக்குபைட் வித் தட் மந்த்ரா ரேதர் தேன் திங்கிங். அவர் சொல்கிற மந்த்ரா வந்து திங்கிங் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் சஃபரிங். பட் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் அதே ஃப்ரேஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து ஸ்விட்ச் ஆகும். திங்கிங்லேருந்து இந்த மந்திரத்துக்கு மேலே ஃபோக்கஸ் ஆகி உங்களோட தாட்ஸ் வந்து ஒரு கேப் ஆகிடும். உங்களோட திங்கிங்லேருந்து ஒரு கேப் ஆகிடும். ஸோ உங்கள் ஓரியன்டேஷன் ஷிஃப்ட் ஆகும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ், யூ ஆர் தி அவேர்னஸ் பிஹைண்ட் இட். பாஸில் லாஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு இமோஷன், அதுலேருந்து ஒரு ரியாக்ஷன் வரதான் செய்யும். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் அண்ட் அந்த இமோஷன்ஸை வந்து உங்கள் மைண்ட்குள்ளே ப்ராசஸ் பண்ணுங்கள். பட் அதை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது பேஸ்டாக வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க, அதுக்குள்ளே போய் மூழ்கி நீங்கள் வந்து உங்களையே மறந்துடாதீங்க அப்படின்னு ஜோசப் குவீன் சொல்கிறாரு. ஸோ அலோவ் தி எமோஷன் டு கோ த்ரூ யூ அண்ட் பாஸ் வித்தவுட் சப்ரெஸிங் இட். ஸோ நீங்கள் இதை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூ ஆர் கிரியேட்டிங் அ கேப் பிட்வீன் உங்கள் மைண்டில் வந்து ஒரு நடக்கிற எமோஷன், அந்த கதை உங்கள் இதில் ஐயோ இவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி துரோகம் செஞ்சிட்டாங்க, இந்த ஆள் போய் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஸ்டோரிஸ் தட் உங்கள் மைண்டு வந்து உங்களுக்கே சொல்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. யூ ஆர் கிவிங் இட் இயர்ஸ். பட் நீங்கள் வந்து அதுலேருந்து உங்களோட இப்போ ரியாக்ஷனை வந்து ரியாக்ட் பண்ணாமல் அது வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வெளியே அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ இந்த பாஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு கேப் பிட்வீன் த ஸ்டிமுலஸ், அதாச்சும் ஒரு இவெண்ட்டுக்கும் உங்களோட ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு கேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக அமையுது.
நிறைய ப்ராக்டிசஸ்லாம் சொல்லுவாங்க, பி மைண்ட்ஃபுல், அப்சர்வ் யுவர் மைண்ட், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பாஸ் வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சரலாக கொடுத்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. உங்ககிட்ட தான் சாய்ஸ் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இமோஷனுக்கும் அந்த சஃபரிங்கையும் நீங்கள் வந்து அண்டர்கோ பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு வர எல்லா தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யூ வில் பிகம் மோர் ரெஸ்பான்சிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் யுவர் ரியாக்ஷன்ஸ். அதுக்காக வந்து அவங்க அந்த எமோஷன்ஸை வந்து சப்ரெஸ் பண்ண சொல்ல, ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு 5th ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு அண்டர்கோ தி இமோஷன்ஸ், பட் அதுலேருந்து ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட திங்கிங்லாம் டிஸப்பியர் ஆக முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பட் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் டு யுவர் திங்கிங்கை வந்து ஆல்டர் பண்ணும். அண்ட் யூ வில் பி மோர் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஹவ் யூ ரியாக்ட். ஸோ நீங்கள் உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும்போது உங்கள் மைண்ட் வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ரெஸ்டாகவும் இன் கண்ட்ரோலாகவும் இருக்கும். ஓகே, ஹேவிங் செட் ஆல் ஆஃப் திஸ், நீங்கள் வந்து சப்போஸ் ரொம்ப க்ரானிக் சஃபரிங்லேயோ ஆங்ஸைட்டிலேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்லேயோ இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த பாஸ் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து ஒரு பாஸ் எடுத்துகிட்டு go and speak to a therapist. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பாஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு டூல் தான், இட்ஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தெரப்பி. நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த சம்மரிக்கு இப்போது நான் ஒரு பாஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளால் ஒரு வீடியோவில் இவ்வளோ தான் டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்ட் 2 வேணும் அப்படின்னா பார்ட் 2ன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் போடுறேன். பட் இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ வெரி ஈஸி ரீடு. அவங்க ரொம்ப கம்யூனிகேட்டிவாக, ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரியே வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸில் வந்து நீங்கள் இந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேக்அவேஸ் கிடைக்கும். இந்த புக்கு நான் படித்ததுக்கப்புறமா எனக்கு இருக்கிற செல்ஃப் டவுட்ஸ் இப்போ இருந்தாலும் அதை வந்துச்சு நான் அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பாசிட்டிவாக இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் ஸ்பேஸில் இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த brain.fm லிங்க்கையும் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட 1 month ஃப்ரீ ட்ரையல் எடுத்துகிட்டு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு என்னோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு டூல்ஸ் வேணும் அப்படின்னா கூட எனக்கு சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஐ ட்ரை அண்ட் கெட் அ டிஸ்கவுண்ட் ஃபார் நம்மளோட கம்யூனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் ப்ளாக். ஐ ஹோப் டு see you in part 2 ஆஃப் டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் தட் யூ திங்க். ஆடியோ கரெக்டாக வருமா இல்லையா அப்படின்லாம் வந்து ஓவர் திங்க் பண்ணாமல் எடுத்த வீடியோ இது. பார்ட் 2ல் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஓவர் திங்கிங்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதே போல் பாசிட்டிவாக தானே திங்க் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன், அப்புறம் நம்ம கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் நம்ம எப்படி ரீச் பண்ணலாம், அப்புறம் இன்ட்யூஷனை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட்ஸில் அடிங்க.